எம்எல்ஏ சீட்காக ஆசைப்பட்டு அக்கா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஏகப்பட்ட பிளான்களை போட்டு அக்கா பொண்ணோட வாழ்க்கையை ஒரு நாசம் பண்ணிடுறாரு. அக்காவை இவர் ரொம்ப பெரிய எம்எல்ஏ வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அக்கா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சாவுக்கு இவனுக்கு தான் காரணம் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாரு. இவங்க அக்கா பொண்ணு சங்கீதா காலேஜில் படிக்கிற ஒரு பையன் கூட ஹோட்டலில் சாப்பிட்றத வச்சு இவங்க தப்பா நினச்சிக்கிறாங்க. இதை வச்சு அவங்க குடும்பத்தில் எப்படியாச்சும் பிரச்சனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை போட்டோவே எடுத்து அந்த பொண்ணோட அண்ணனுக்குமே சென்ட் பண்ணி விட்டுறாங்க. கீழாதி பசங்க கூட எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணுமே கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளோ வீட்டில் சொல்லி பார்க்குறாங்க. பொண்ணு சொல்றதை நம்பி இந்த பிரச்சனையை பெருசாக்காம இவங்க வீட்லயுமே விட்டுறாங்க. உங்க தங்கச்சி கீழ் ஜாதி பையனை போயிட்டு லவ் பண்ணா சொல்லி ஊர் ஃபுல்லாவே இந்த விஷயத்தெல்லாம் பரப்பி விட்டுறானுங்க. இந்த பையன் ஷெட்டில் பிளேயரா இருப்பான். இவன் கூட ஒரு மேட்ச் ஆடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனுமே வரும். நீங்க இருந்து போயிடறான்னு சொல்லிட்டு அவனுமே மிரட்டுவான். ஆனா நீ என் கூட மோதி நீ ஜெயிச்சு பாரான்னு சொல்லிட்டு இவனுமே சவால் விட்டு அந்த பையனுமே அவன் ஜெயிச்சு விட்டுறான். அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அந்த கோர்ட்லயே வச்சு இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்கிற பிரச்சனையுமே வேணாங்க, அவர் ஏதோ கோவத்தில் அஷ்டா சொல்லிட்டு இந்த பையனுமே வேணாம்னு சொல்லி விட்டது தான் பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு சும்மா இல்லாம அவன் பண்ண தப்புக்கு நீங்க சாரி கேட்டாதான் இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடம்பிச்சுக்கிறாங்க. அதனால அவனுமே சாரி கேட்டாங்க இருந்து போயிடுறான். இந்த மாமங்காரன் இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுறான். அவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுங்க ஆண்ட பரம்பரை சொல்லி ஊருக்குள்ள கெத்தா சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எதனா ஒரு பையனை உசுப்பேத்தி விட்டு பின்னாடி இருந்து தான் இவனுங்க வேலையே பாக்குறானுங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிடுது. இந்த பொண்ணு சும்மா இல்லாம இந்த பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த பையனுக்கு வந்து கேக்குமே விட்டு போயிடுறாங்க. வீட்டு உள்ள போய் பார்த்தா எல்லாருமே ரெடியா நின்று இருக்காங்க. இவங்க அண்ணகாரமே கொஞ்சம் கோவப்பட்டு அந்த பொண்ணுமே அரைஞ்சிடறான். நான் ஒன்னும் லவ்லாம் பண்ணலாம், அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இந்த பொண்ணு எவ்வளவு சாட்சி பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அதனால நான் லவ்லாம் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல இவனை சும்மா விட்டா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க வீட்டாளுங்க பிளான் பண்ணிடுறாங்க. ஒரு 4-5 பேர் இவனை காலங்காத்தால இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வயசானவருக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்துக்கு கூட்டு போயின்னு இருக்கான். அந்த பேப்பர்ல இருக்க அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த வயசானவரை கூட்டு போயிட்டு அந்த கடை முன்னாடியும் நிறுத்துறான். அங்க இருக்க ஆளை பார்த்ததுமே அந்த வயசானவர் கத்தி எடுத்து பட்டு பட்டுன்னு வெட்ட ஆரம்பிச்சிடறாரு. இப்பதான கதையில சரியான ட்விஸ்ட்ன்ற மாதிரி அங்க இருந்த சம்பவத்தை தூக்கின்னு போயிட்டு இந்த பையன் மேலுமே போட்டுறாங்க. இந்த பையன் சொல்லி தான் இந்த பையனை கொன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வாக்குமூலம் கொடுத்துறாங்க. இந்த பையனை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. மாமங்கார ஃபேமிலி இவனை காலி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகும் பார்த்தா வேற மாதிரி அந்த பிளானுமே முஸ்டானிகள் சொல்லி உண்மை டென்ஷனாக இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி வெளியே வராரு, ஹீரோயினை எப்படி லவ் பண்றாருன்ற விஷயத்தை அத்த பாட்டில் சொல்லிடுறேன். தேங்க்யூ.